நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் ஜோனுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. யூடியூப் தளத்துல 85,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன். அதனால அனைவருக்கும் நன்றி. கூடிய சீக்கிரத்துல 100 கேக்கு கொடுக்குறான்டா என்ட்ரி. இன்னிலிருந்து நமக்கு CA2 எக்ஸாம்லாம் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வர 19ஆம் தேதியில இருந்து செமஸ்டர் வேற. எப்படி வீடியோவும் போட்டு ட்ரைனிங்கும் பண்ணிட்டு படிக்க வரன்னு தெரியல. பாப்போம். இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள்ன்றதால பஸ்ல சீட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் வேற இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா சரி போச்சு போ சீட்லாம் கிடைக்காது தான் போனேன். ஆனா தயிர் சாதம் கேட்டவனுக்கு பிரியாணி கொடுத்த கதையா எனக்கு விண்டோ சீட்டே கிடைச்சிச்சு. இல்லையே வழக்கமா நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. நம்ம வாழ்க்கையில தான் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் நடக்குமே. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் நடந்து காலவாரி விட்டுருமோன்னு ஒரு பயம் வேற. அப்புறம் காலையில எக்ஸாம் முடிச்சுட்டு நானும் தேனோஸ் சாப்பிடறதுக்கு போனோம். என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. தேனோஸ் காலைல வந்ததுல இருந்து மாப்பிள்ள நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நான் இன்னைக்கே வரேன், நம்ம 2 பேரும் ஒர்க் அவுட் பண்றோம்னு சொன்னான். கூடவே இந்த டைலாக்கையும் சேர்த்து சொன்னான். தேனோஸ்ல இருந்து நான் ஹல்கா மாற போறேன். சரி பையன் இவ்வளவு அழுத்தமா சொல்றானே கண்டிப்பா ட்ரைனிங் வந்துருவான் போல. அப்படி நம்பிக்கையோட கிட்டு நானும் ஸ்பீட் ஷூட்லாம் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு கிட்டு கட்டும் போது தான் காதுக்கு ஒரு இனிமையான செய்தி. மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாள்ல இருந்து வரேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போன். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவனுக்காக வெயிட் பண்ணா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நானும் கிட்டு போயிட்டு சட்டு பண்ண வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நான் நிறைய ஜம்பிங் ட்ரில்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஆளு கிட்டு ஒரு ஓரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதனால அந்த வீடியோக்கெல்லாம் எடுக்கல. அப்புறம் கடைசியா இந்த ஸ்பீட் ஷூட்டை மாட்டிட்டு ஒரு ஓட்டம். ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வரதால கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு. யாரும் நம்ம பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடி வர மாதிரி. அப்புறம் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு 6:10 நானும் கௌசிக்கும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். நேரா ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் பொருள்லாம் வச்சுட்டு பாடி ஹைட்ரேட் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஜூட்டு. அப்புறம் என்ன இன்னைக்கு போட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.